இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிப்பதில் அரசாங்கம் அணுக்கமாக ஒத்துழைப்பு நல்கும். முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியையான இந்திரா காந்தியின் மகளை கண்டுபிடிக்க உதவுவதில் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளுடன் அரசாங்கம் அணுக்கமாக ஒத்துழைக்கும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுக்ரி இன்று உறுதி அளித்துள்ளார். இந்திரா காந்தியின் விவகாரம் ஒரு தாய் மற்றும் அவரது குழந்தை சம்பந்தப்பட்டது என்பதால் தாம் அனுதாபம் கொள்வதாக அமைச்சர் நான்சி தெரிவித்தார். இறைவன் அருளில் இவ்விவகாரத்தை ஆராய்ந்து உண்மையான கதை கண்டறியப்படும் அதே வேளையில் குழந்தையை கண்டுபிடித்து மீண்டும் தாயாரிடம் ஒன்றிணைக்க எவ்வாறு உதவிட முடியும் என்பதை கண்டறிய சாத்தியமான எல்லா வழிமுறைகளும் ஆராயப்படும். மேலும் இது தொடர்பாக போலீஸ் துறையுடன் தாம் கலந்து ஆலோசிக்கவிருப்பதாக நான்சி உறுதி அளித்தார். தனது பிள்ளையை பிரிந்து வாழும் இந்திரா காந்தியின் விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று இன்று மக்களவையில் சபுதே எம்சி தெரேசா காக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் நான்சி மேற்கண்டவாறு கூறினார். தனது பெண் பிள்ளையை தன் வசம் வைத்திருக்கும் தனது முன்னாள் கணவர் கே பத்மநாபன் என்ற முகமது ரித்வானை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் பத்மநாபரின் பெயர் சாரா 100 ரிங்கிட் உதவி திட்டம் மற்றும் பெட்ரோல் சலுகை திட்டமான பூடி 95 போன்ற அரசாங்க உதவி திட்டங்களில் இடம்பெற்றிருப்பது தம்முடைய மகளை கண்டுபிடிக்கும் போலீசாரின் நேர்மை குறித்து இந்திரா காந்தி சந்தேகம் எழுப்பியிருப்பது தொடர்பில் தெரேசா காக் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அரசாங்க திட்டங்களில் பத்மநாபனின் பெயர் இருக்கும் பட்சத்தில் அதில் உள்ள முகவரிக்கு ஏற்ப அந்த நபரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தெரேசா காக் பரிந்துரை செய்தார். தனது முன்னாள் கணவரால் 11 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது தூக்கி செல்லப்பட்ட தனது மகள் பிரசன்னாவிற்கு தற்போது 17 வயது என்று அண்மையில் இந்திரா காந்தி தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.